முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, அற்புதமாக விடிஞ்சிருக்கும் இந்த நல்ல நாளில் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க போது. நீ சற்றும் எதிர்பாராத ஒரு சந்தோஷமான நல்ல விஷயமும் நடக்க போகுது. ஆமேன் செல்லமே. உனக்காக 2 நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காகவே இப்போது இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எப்போதும் நிதானமாக இருந்தாலே நான் உன் கூட இருப்பதையும் உனக்கு உதவி செய்வதையும் உன்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு கோபப்பட்டு பொறுமை இழந்து பதட்டப்படாதே. பொறுமையாக இப்போது நீ அமைதியான மனநிலைமையோட இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழத் தொடங்கு என் செல்லமே. நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் சமாளிக்கும் திறமை உனக்குள்ளே வந்துடும். மனப்பக்குவத்தையும் பொறுமையையும் கற்றுக்கிட்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல விஷயத்தை நான் நடத்தி தரப்போகிறேன். என்னை வணங்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ போகிற இடங்களில் எல்லாம் நானே உனக்கு முன்னும் பின்னும் வலப்புறமும் இடப்புறமுமாக கையில் வேலோடு உனக்கு பாதுகாவலாக வந்துக்கிட்டே தான் இருக்கேன். அப்புறம் உனக்கு என்ன கவலை? நீ நினச்சதெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும். நீ வாய் திறந்து சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க வேதனைகளையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அதற்காகவே உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன் வேதனைகளை நான் தீர்த்து வச்சிடுறேன் என் செல்லமே. உன்னை தொடரும் துயரங்கள் யாவும் இன்றோடு உன்னை விட்டு விலகப் போகுது. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போகும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்துட வேண்டாம். என் அன்பு பிள்ளையானே, சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாதே. உன் எதிர்காலத்தை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கேன். இந்த நிகழ்காலத்தை மட்டும் நீ ஒவ்வொரு நிமிஷமும் நிம்மதியாக வாழணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த நிகழ்காலத்தை நீ நிம்மதியாக வாழும்போது எதிர்காலம் தானாகவே அழகானதா ஏற்ற மிகுந்ததா மாறிடும் என்று சொல்லவே. உன் வாழ்க்கையில் எது வேணுங்கிறத விட எது வேண்டாங்கிறதுல நீ தெளிவாக இரு. தேவையற்ற விஷயங்களை நீ வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வச்சிட்டாலே உன் வாழ்க்கை தானாகவே ஒளிமயமாக மாறிடும். இந்த அப்பன் முருகன் நீ நினைச்சதை உனக்கு நடத்தி கொடுக்கும் விதமாக இப்போது ஒரு அற்புதமான அதிசயத்தை நடத்தி முடிச்சிட்டேன். நீ இன்னைக்கு என் ஆலயம் வரும்போது உனக்கு பிடிச்ச நிறத்தில் நான் உடை அணிந்திருப்பேன் பார்க்கிறாயா? அதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூற அறிகுறியாக இருக்கும். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு நான் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்து நீ ஆசைப்பட்டதையும் நல்லபடியாக நடத்தி தரப்போறேன்றத உனக்கு அறிகுறியாக காட்ட போகிறேன். அது மட்டுமல்ல, நான் உன் கூடவே இருக்கேன்றதையும் உனக்கு பல வழிகளில் உணர்த்தி கொண்டே தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் எண்ணப்படியே உன் வாழ்க்கை அழகாக மாறப்போகுது. கடினமான சூழ்நிலையில் கஷ்டங்களை மட்டுமே பார்த்த உனக்கு இந்த முருகன் துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் இன்பத்தையும் அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. நான் உன் கூட இருக்கேன்னு தெரியாம தானே சில எதிரிகள் உனக்கு எதிராக வேலை செஞ்சு உன்னை வீழ்த்த நினச்சிக்கிட்டு இருக்காங்க. யார் உன்னை வீழ்த்த நினச்சாலும் யார் உன்னை அழிக்க நினச்சாலும் அதை தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். நீ பயப்படாமல் அடியெடுத்து போ. நான் உன் கூடவே வந்து உன்னை பாதுகாத்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். உன் மன வலியையும் வேதனையும் உன் பிரச்சனைகளையும் என்கிட்ட சொன்னினாலே நிச்சயமா நானே அதுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பேன்னு சொல்லவே. நேர்மையாக நடந்து அதற்கான பலன் உனக்கு கிடைக்காத போது நீ உடனே தர்மம் தோத்து போச்சு, நியாயம் செத்து போச்சு நினைக்காதே. தர்மம் கொஞ்சம் தாமதமாகத்தான் வெல்லும், நேர்மை நிச்சயமாக ஜெயித்தே தீருன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீ உண்மையாக நேர்மையாக வாழ்ந்ததற்கான நல்ல பலனை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறப்போகுது. உனக்கான நல்லதையெல்லாம் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன்னு சொல்லவே. வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் நீ 3 விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என் அப்பன் முருகன் என் கூட இருக்காரு. இப்போது என் அப்பன் முருகன் என் கூடவே இருக்கிறாரு. இனிமேலும் என் கூடவே இருப்பாருன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என எல்லா காலத்திலும் இந்த முருகன் மட்டும்தான் உன் கூட இருப்பேன். அது மட்டுமல்ல, உனக்கான விஷயங்களிலும் நான் வெற்றியை கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ.
நீ வேண்டிய அத்தனை வேண்டுதல்களையும் நான் நிச்சயம் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். நீ நினச்சதெல்லாம் நல்லதாக இருக்கும்போது நான் எப்படி அதை உனக்கு நடத்தி கொடுக்காமல் போவேன்? இதோ உன் தரப்பு நியாயத்தை உனக்கு கிடைக்கச் செய்து உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்லதையும் நானே உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் நிதானமாக பொறுமையாக இரு. நீ என்கிட்ட முறையிட்ட உன் கஷ்டங்களையெல்லாம் சரி செஞ்சு உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன் மன வலியை அகற்றி உனக்கு மருந்தாக நான் இருக்க போகிறேன். ஒரு சில விஷயங்களை நீ என்னை ரொம்ப வலியுறுத்தி கேட்டும் கூட நான் அதை உனக்கு நடத்தி கொடுக்காம தாமதம் செய்கிறேன்னா அதில் நிச்சயமாக ஒரு காரணமும் ஒரு காரியமும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. அந்த தாமதம் உன் நன்மைக்காக மட்டுமே இருக்குங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. அதனால் ஏதாவது ஒரு விஷயம் நீ என்கிட்ட கேட்டு நடக்காமல் போகும்போது அதை நினச்சி கவலைப்படவோ குழப்பம் அடையவோ செல்லாமல் தைரியமாக இரு. என் அருளின் மூலமாக எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். சவால்களை எதிர்கொண்டு நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் வழிகாட்டுறேன். நீ எதையும் நினச்சி கவலைப்பட வேண்டாம். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நீ 1000 முறை தோத்தாலும் உன் வெற்றிக்கான வாய்ப்புகளை நான் கொடுப்பேன். நீ எந்த விஷயத்திலும் பின்வாங்க நினைக்காதே. முயற்சி செஞ்சு முன்னேறி போகணுமே தவிர நீ கொஞ்சம் பின்வாங்க நினச்சாலும் நல்ல வாய்ப்புகளை இழந்து விடுவாய். ஏன்னா நான் உனக்கு ஏற்கனவே சொன்னது தான். புதையல் ஒரு 10 அடியில் இருக்குன்னு வச்சுக்கோ, நீ 8 அடி வரைக்கும் தோண்டியிருப்ப. அதுக்குள்ளே உனக்கு கொஞ்சம் சோர்வும் மன தளர்ச்சியும் வந்திருக்கும். தோண்டினது போதும்னு நீ பின் வாங்கிட்டீன்னா அந்த 2 அடியை வேறு யாராவது தோண்டி புதையலை எடுத்துருவாங்க. அதனால் ஒரு விஷயத்தை செய்யணும்னு முயற்சி செஞ்சு முன்னாடி அடி எடுத்து வச்சிட்டீன்னா பின்வாங்காமல் துணிஞ்சு செஞ்சுடு என் செல்லமே. கண்டிப்பாக நீ என்னிடம் சிந்திய கண்ணீருக்கு நான் உனக்கு பலன் கொடுத்தே தீருவேன். உன்னை தூற்றியவர்களும் உன்னை திட்டியவர்களும் உன்னை குறை சொன்ன வாய்களுமே இப்போது உன்னை போற்றி புகழ்ந்து பாராட்டும் அளவுக்கு இந்த முருகன் உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன். இன்னையோட உன் கவலைகள் அனைத்தும் தீர்ந்து போயிடுச்சுன்ற நம்பிக்கையோட நீ நிம்மதியாக இருக்கலாம். உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக அள்ளி கொடுத்து உன்னை நல்ல விதமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ எதுக்கும் பயப்படாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. என்னையே நம்பி என்னை சரணாகதி அடைந்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நற்பலனை கூடிய சீக்கிரம் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஓம் சரவணபவன்ற மந்திரத்தை நான் எதுக்காக உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறேன் தெரியுமா? சரவணபவன்னா சர்வமும் வசியமாகும்னு அர்த்தம். அந்த சரவணபவனை சாவை தூக்கி கடைசியில் போட்டுரு. ரவண பவச அப்படின்னா உனக்கு பொண்ணும் பொருளும் சேரும்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு எழுத்தாக மாற்றி மாற்றி போடும்போது சரவண பவன் நீ உச்சரிக்க உச்சரிக்க சகல சர்வ செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் உன்னை வந்து சேரும். எதிரியை தாண்டி நீ ஜெயிச்சு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியும். நோய் நொடிகள் பிணிகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போய் நீ வாழ்க்கையில் முக்தி பெறுவாய். நீ செய்யும் வேலையிலும் தொழிலிலும் உனக்கு உயர்வு உண்டாகும். இப்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கக்கூடிய 6 எழுத்து மந்திரம்தான் சரவணபவங்கிறத புரிஞ்சுக்கோ. ஓம் சரவணபவன்னு என் நாமத்தை இந்த மந்திரத்தை நீ சொல்ல சொல்ல நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீ விரும்பிய துணையோட நல்லபடியாக வாழ முடியும் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்ல முறையில் நான் வாழ வைக்க போகிறேன். என் அருள் உனக்கும் உன் துணைக்கும் உன் குடும்பத்திற்கும் என்றென்றும் இருக்குன்றதை நீ மறந்துடாதே. நீ அனுபவிக்கிற சோதனைகள் மூலமாக நான் உனக்கு வழியை கொடுத்தாலும் அந்த வழியே உன்னை வலிமை உள்ள ஆளாகவும் மாற்றுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. உன் சாதனை எனும் இலக்கை நீ அடைவதற்கு இந்த வழியும் வலிமையும் தான் உனக்கு துணை புரிய போகுதுன்ற உண்மையை தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. உனக்கு பிடிச்சதாகவே இருந்தாலும் அது உன்கிட்ட இருந்தா இருக்கட்டும். நீயாக எதையும் இழுத்து வச்சு பிடிச்சி வச்சுக்க முயற்சி செய்யாதே. உனக்கானது எதுவோ அது சில காலம்தான் உன்னை விட்டு தள்ளி போகுமே தவிர நிரந்தரமாக உன்னை விட்டு விலகி போகாது. உனக்கானதையும் நீ ஆசைப்படுவதையும் உனக்கு உரியதையும் நிச்சயமாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் மேலே
உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்பொழுதுதான் நீ சரியான பாதையில் போயிட்டுருக்க. நானும் உன் கூடவே வந்து நீ எதிர்பார்க்குற நல்ல விஷயங்களையும் நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷ விஷயங்களையும் கூட நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். நீ பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்காக உன் துன்பத்தை போக்க ஓடோடி வருவேன் என் செல்லமே. நீ செய்யும் எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த விஷயத்துக்கு வேணாலும் நீ ஆசைப்படலாம். ஆனால் ஆசைப்பட்டது உடனே கிடைக்கணும்னு அவசரப்படாத. பொறுமையோடு இரு. அதே நேரத்தில் ஆசைப்பட்டதை அடைவதற்கு உன்னாலான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு. நீ எதிர்பார்க்குறது உனக்கு கிடைக்க தாமதம் ஆகுதுன்னா அதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். நான் எல்லாத்தையுமே உன் நல்லதுக்காக மட்டுமே செய்வேங்கிற புரிதல் உனக்கு இருக்கட்டும். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான கதவுகளை நானே திறந்து வைப்பேன். நீ நினைக்கிறதையும் எதிர்பார்க்குறதையும் மனிதர்கள் வேணும்னா செய்யாமல் போகலாம். ஆனால் நான் நீயே எதிர்பாராத நேரத்தில் உனக்கான விஷயங்களையெல்லாம் மிகப்பெரிய அளவில் சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். நம்பிக்கையோட நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. என் 1000 கரம் கொண்டு உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிப்பேன். உனக்கு தெரிஞ்சது இந்த ஆறுமுகனின் 12 கரங்கள் மட்டும்தானே? உனக்கு தெரியாமலேயே உன்னை சுற்றி பல விஷயங்களை என் 1000 கரம் கொண்டு நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் உன்னை காயப்படுத்தும் மனிதர்களையும் நினச்சி கலங்காதே. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. தாமதமானாலும் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு உரிய தண்டனையை நான் நிச்சயம் கொடுப்பேன். யார் உன் மனசை காயப்படுத்தினாலும் அதே எதிர்வினைகள் அவர்களை நிச்சயம் காயப்படுத்தும். அவங்க செஞ்ச தப்பும் துரோகமும் திரும்ப அவங்க பக்கமாக திரும்பி அவங்களே தண்டனையை அனுபவிக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக உனக்கு பிடித்தது போலவே நடக்க போகுது. என் மேலே நீ நம்பிக்கை வச்சினா அனைத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு தருவேன். விதி என்னும் கர்ம வினையால் நீ வீழ்ந்து போக நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. மதிகொண்டு இந்த முருகனை நீ வணங்கும் போது உனக்கு முடியாத விஷயம்னு எதுவுமே இருக்காது. உன்னை சுற்றி உறவுகள் துணையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் நான் இருப்பேன். உனக்கான உறவாக, துணையாக, நட்பாக, தாயாக, தந்தையாக, எல்லாமுமாக நானே உன் கூட இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். தவறு செய்வதை உணர்ந்து உண்மையாகவே என்கிட்ட மன்னிப்பு கேட்குறவங்களுக்கு நான் மன்னிப்பு கொடுப்பேன். அதே போல தான் நீயும் இருக்கணும். உன்னை சுற்றி இருக்கவங்க தப்பு செஞ்சுட்டேன்னு மன்னிப்பு கேட்கும்போது மனசார அவங்களுக்கு மன்னிப்பை கொடு. எப்போதும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினப்பு மட்டும் உனக்குள்ளே இருக்கட்டும். யாராவது கெட்டவங்கன்னு தெரியும் போது அவங்கள உன் மனசுலேருந்து தூரமாக வைக்க கற்றுக்கோ. வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம். சோதனைகள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறதல்லவா? அந்த பாடமே கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றியை கொடுத்துருன்ற அந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே.